அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐயா, கடவுள் அருள் என்பது என்ன ஐயா? சந்தோஷமா இருக்க வைக்கிறது, எந்த நேரத்திலும் துக்கம் இல்லாத இருக்கிறது, எப்பவுமே பேரொழியில நிற்கிறது கடவுளுடைய அருள். துன்பம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் என் தலை விதின்னு நினைக்கிறோம். அது ஏன் ஐயா அந்த மாதிரி சொல்றாங்க? ஆமா, எப்பப்ப நீ முட்டாள் ஆகுறியோ அப்பெல்லாம் தலைவிதி வந்து நிற்கும், எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி ஆகுறோ அப்பெல்லாம் அறிவு வந்து நிற்கும். இது மனுஷனுடைய இயலாமை மாதிரி. அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னான்னு செய்ய மாட்டான். விதி மேலே போயிடுவான், இல்லை கடவுள் மேலே போயிடுவான். இவன் செய்த முட்டாள்தனத்தை யோசிக்கவே மாட்டான். அப்போ நடப்பதெல்லாம் விதினாக்கா அப்போ புத்தியும் அறிவும் எதுக்கு ஐயா? அதுதான் சொல்கிறேன், அதை யோசிக்கணும். இது ஏன் நடந்தது? அப்போ நம்மளுடைய செயல், இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு நாளைக்கு வா தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன பண்ணுவ? 7 மணிக்கு வாங்கினோடனே சைக்கிள் எடுத்துன்னு ஓடுவேன். அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன், ரொம்ப உஷாராக போனுங்க, நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தோட அவர் போயிட்டு போகிற கொடுக்க மாட்டாருங்க. கரெக்ட் டைமு பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கின்னு உடனே ஓடி வாங்கினாங்க, கொடுத்தாருங்க. சரி, எல்லாம் வாங்கின்னு ஓடி அவர் இல்லைன்ட்டானே, என் விதிங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டுவோம். கொடுக்குறவருக்கு விதி என்னாகுது? அவர் அந்த நேரத்துக்கு சரி இருந்தாலும் கேட்குறானேன்னு கொடுக்குறேன்ட்டான். வீட்டுக்கு போனவொடனே யோசிச்சான், இவனை கொடுத்தா திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டான், நான் என்னால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே எங்கள் விதிக்கு வேலை இருக்குது. கண்டதை விதின்னு எடுத்துக்கு தெரியக்கூடாது. இது மூடத்தனம்னு அர்த்தம். உன்னையும் மீறி நடக்கிறது தான் விதி, நீ செய்யறதெல்லாம் விதி இல்லை. இதில் இருப்பவர்கள் குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி நம்ம கடவுளே இருந்தானாக்கா நம்ம குடும்பத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை. ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? எவனாலுமே முடியாதுமா அது. சில பேர் இப்பெல்லாம் என்ன நினச்சின்னு இருக்கிறாங்கன்னா, இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனால் அவருக்கு குடும்பத்தை விட்டுடுவார், காட்டுக்கு போடுவார், அவர் சாமியார் ஆகிடுவார் அப்படின்லாம் நினச்சின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காத காரியம், இதெல்லாம் சும்மா கற்பனை. ஏன்னு சொல்கிறேன்னா, நீ வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் விதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயமே தேவை கிடையாது, தானாகவே வீட்டை விட்டு ஓடிடுவேன். அதனால் ஆன்மீகம் அதுக்கு ஒரு தடையே கிடையாது. ஆன்மீகத்தில் இருந்து இல்லறத்தில் இருந்துக்கினே துறவரத்தை நாடணும். அதுதான் ஏதோ ஒரு பிறவியில் உனக்கு அது முழுமை பெறும். நீ ஆன்மீகத்தில் போன உடனே உன்னை ஞானி ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு கற்பனையில் ஒன்றும் ஆகலாம், நிஜத்தில் வர முடியாது. நான் இமயமலைக்கு போயிருந்தேன், அங்கே நிறைய ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. நான் நினச்சேன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் போகிறாங்க போலகுதுன்னு நினச்சேன். அப்புறம் கேட்டேன் நான் அங்கே சிலரை, இந்த மாதிரி இருக்கிறீங்களே, ஆன்மீகத்தில் ஏதாவது பயணங்கள் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க, கடை வாங்கி துண்ணுட்டு பயந்துக்கு நீங்கள் ஓடியான்ட்டோம், குடும்பத்தை காப்பாற்ற முடியாத பயந்துக்கு நீங்கள் வந்துட்டோம், இங்கே வந்து டைரக்டர் செத்துட்டாரு, டைரக்ட் நடிகர் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு பிறந்த நாள்னு சோறு வருது வண்டியில், நாங்கள் வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாகிறோம், டூரிஸ்ட் வராங்க, அவங்க 5-10 கூட செலவு வச்சுக்கிறோன்றோம். அந்த மாதிரி தான் ஓடுவாங்களே தவிர இறைவனை தேடி எவனாலையும் ஓட முடியாது. அது வந்து சும்மா ஒரு கற்பனை கதை. இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா? ஆடாது, உலகத்தோடு தான் உறவாடும். அடுத்த உடலை தேடிக்கினே இருக்கும். இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னே இருக்கிற, அந்த வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாங்க, 4 எபிசோட் ரொம்ப நாளாக இருக்கிற அந்த வீட்டில் காலி பண்ண சொன்னா நீ என்ன பண்ணுவ? வேற வீடு தான் பார்ப்பேன். வேற வீடு பார்ப்பல, அதே தான் பண்ணிடுது ஆன்மா. இந்த உடலுன்ற வீட்டை விட்ட உடனே வேற வீடு தேடிங்குது. கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே. ஏன்னா அது இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது கடவுளை தேடி இருந்தது தானே, அதான் தேடுறதே கிடையாது. பணத்தையே தேய்ச்சி, ஊரையே தேய்ச்சி, ஊட்டையே தேய்ச்சி, அதே தான் இப்போவும் செத்த பிறகும் தேடும். அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில் போனால் மட்டும்தான் கடவுளோட உறவாட. அது நினைவு தானமா செயல். நீ எதை நினைவை வளர்க்குறியோ அந்த நினைவு செயலாக போகுது. உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோடு உறவாட போகிற, உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோட போகிற. உன் நினைவு தான்மா செயலுக்கு அடிப்படை. கோவில் கும்பாபிஷேகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி. இப்போ ஐயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உபதேசம் வந்து முழுமையாக ஒன்றும் வாங்கலை, இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் வந்து கேட்கணுன்றதுக்காக சொல்கிறேன் சாமி. இப்போ 12 வருஷம் வந்துட்டு
ஒரு இது வந்துட்டு சரியா இப்போ கும்பாபிஷேகம் சொல்றீங்களா, 12 வருஷம் வந்து நீங்க கரெக்டா இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்றாங்க சாமி. இப்ப இந்த 18க்கு வந்துட்டு ஐயா வந்துட்டு சொல்லிட்டாரு சாமி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இதுதான் சொல்லிட்டாரு. இப்ப இந்த 12 அப்படின்றத வந்துட்டு எதை சாமி குறிக்குது? நம்மளுடைய மூச்சு. இந்த மூச்சோட அளவு 12 அங்குலம் ஓடினுங்கிற இந்த மூச்சு. இதை பேஸ் பண்ணி தான் இரவு பகல்ன்றதையும் 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல் அப்படின்றதெல்லாம் எல்லாமே இந்த மூச்சினோட சுவாசத்தோட அடிப்படை. 12 மாதம் எல்லாமே எதை வச்சு அடிப்படை? இந்த மூச்சு தான் கணக்கு. அப்போ இந்த 12ன்றது வந்து எல்லாத்துலேயுமே வருதுங்களா சாமி? 12 மணி நேரம்ன்றதுலையும் வருது, அப்புறம் இந்த எல்லா இதுலையுமே வருது இல்லை சாமி? கோவில்லையும் வருது, நம்ம கொடுக்கக்கூடிய ஐயா கொடுக்கக்கூடிய எல்லாத்துலேயும் வரும். எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த 12ன்றதுக்கான. அதனால தான் பாடம் வாங்கினவங்க 12 வருஷம் வரைக்கும் தன்னை ஒரு தாய், ஒரு கோழி எப்படி அடகாத்து குஞ்சுங்களை அடகாத்து வச்சிருக்கணுமோ அந்த மாதிரி இந்த பாடங்களை அடகாத்து பாடம் பண்ணணும். யாருக்கிட்ட இருந்தால் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு கோழி எப்படி குஞ்சை காப்பாற்றும், அந்த மாதிரி இந்த பாடத்தை காப்பாற்றி அக்கறையோடு பாடம் பண்ணால் 12வது வருஷம் நாம் எதுக்காக வந்தோமோ அதுக்கான பலனை நாம் அனுபவிப்போம். அவ்வளோ காலம் காத்திருக்கணும். எப்போ எல்லா பாடமும் வாங்கிட்டு அதே நியதியோடு நம்ம 12 வருஷம் பயணம் பண்ணணும். அப்போ தான் இந்த பாடம் பலனளிக்கும். சரிங்களா? இல்லைன்னா இந்த பாடம் அதுக்கான பலனை கொடுக்காது. ஆனால் இந்த 12 வருஷம் அப்படின்றதுக்குள்ள நம்ம கடவுள் வந்துட்டு எல்லா வகையிலையும் வந்து நம்மளை வந்து சோதனை பண்ணிக்கிட்டே தான் பக்குவப்படுத்துவான். சோதனையே கிடையாது, பக்குவப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாரு. அதுல இருந்து உன்னை ஒரு விஷயத்துல இருந்து இந்த தீமையில இருந்து நீ வெளியில வரணும். உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக வரக்கூடிய அந்த சோதனைகள் தான் அந்த 12 வருஷம் வரைக்கும் அது அனுபவிச்சு தாண்டி வரணும். ஆமா ஆமா. இதெல்லாம் இயற்கையான நமக்கு ஒரு சராசரி மனுஷன் மாதிரியே நானும் புலம்பின்னு இருந்தேன்னா பாடம் பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஆனால் சராசரி மனுஷன் உன்னோட குடும்ப வாழ்க்கை தான் நானும் வாழறேன். அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே நமக்கும் நடக்கும். ஆனால் அவங்க அழற மாதிரி, அவங்க வேதனைப்படுற மாதிரி நான் அடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, இது காரணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் பாடம் பண்ணுறவங்களுக்கு எது நடந்தாலும் காரணமான பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கலக்கமோ மயக்கமோ எதுவுமே வராது. புரியுதுங்களா? அப்போது இறைவன் 12 வருஷம் நீ தவம் இருக்கணும்னு அவன் சும்மா விட்டுற மாட்டான். பாப்பா தவம் இருன்னு விட்டுற மாட்டான். உன்னை நாயாட்டம் பேயாட்டம் அலைய ஒரு அளவுக்கு நமக்கு சோதனையே கொடுப்பான். பிறவியிலேருந்து தப்பிச்சு போகிறதுன்றது யாருக்கும் சுலபமான விஷயமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஆசை உனக்கு வந்தாலே அவ்வளோ பெரிய சோதனையை நீ அனுபவிக்கணுன்றத முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும்ன்ற மாதிரி ஞானம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும்னு கனவுல கூட நினைக்கக்கூடாது. கோடிக்கணக்கான பேர் காடு மலையில ஏறி தவம் பண்ணினுக்கிறான், ஓடுறான். இது கிடைக்குமான்னு யாருக்குமே கிடைக்காத, யாருக்கு பார்த்தும் திரும்பி பார்க்காத தெய்வம் நமக்காக இறங்கி வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கணும்னா நமக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் இருந்தால் அந்த ஞானம் கிடைக்கும். அவ்வளோ பெரிய பக்குவம் நமக்கு வரணும், ஞானம் வரணும்னா நம்ம எவ்வளோ சோதனையை கடந்து வரணும். சும்மா கிடைக்குமா? கிருபானந்த வாரியார் சாமி கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் சாமி, ஒரு மனிதனை வந்து இறைவன் சோதிக்கிறான் அப்படின்னா, இவ்வளோ வருஷமா நான் இறைவனுடைய அடியில தான் இருக்கேன், இறைவனுடைய புகழையே தான் பாடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு நாளும் என்னை வந்து இறைவன் என்னை வந்து சோதிக்கலை. ஆனால் உன்னை இப்போ இறைவன் சோதிக்கிறான் அப்படின்னாக்கா, கம்பி வந்து ராவி அதை வந்து பதமாக்குவாங்க இல்லைங்களா, ரம்பத்தை வந்து தேய்க்க தான் வந்து கூர்மையான வந்துட்டு ஒரு இது வந்து கிடைக்கும். அப்போதான் நம்ம அதை வச்சு ஒரு மரத்தை அறக்கவோ ஒரு இரும்பு அறக்கவோ பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இறைவன் வந்து நம்மளை உரசி 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 ஒரு நல்ல பக்குவ நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவர் அடியில் சேர்க்கறதுக்கான இது தான். கண்டிப்பாக. ஏன்னா சோதனை எப்படி வரனே தெரியாது. நம்ம சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று படிச்சிருப்போம். என்ன கதை? ஒரு விறகு வெட்டி போனார் ஒரு காட்டுக்கு. அவர் விறகு வெட்டுறாரு. ஒரு விறகு வெட்டிக்கினே இருக்கும்போது அந்த கோடாரி கை தவறி போய் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் விழுந்துச்சு. இப்போ இவர் ஓன்னு அழுகுறாரு. இருந்ததே ஒரே ஒரு கோடாலி, அதை வச்சு தான் நான் காலம் தள்ளிட்டு இருந்தேன். விறகு வெட்டுற இடத்துல போய் இப்படி ஆகிப்போச்சு, இனிமேல் என் நிலைமை என்ன ஆகிறது, இந்த விறகு வெட்டி தானே நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஓன்னு அழுகுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த குளத்தில் இருக்கிற ஒரு தேவதை வந்து, எப்பா எதுக்குப்பா அழுகுற? இந்த மாதிரி மரம் வெட்டின்னு இருந்தேன், வெட்டினே இருக்கும்போது கோடாலி போய் தவறிப்பா அதில் விழுந்துச்சு, இப்போ எனக்கு கோடாலி வேணும், கோடாலி இருந்தால் தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் அழுகுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சோதனை வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, தங்கத்தில் ஒரு கோடாலி செஞ்சு இதுவாக பாருப்பான்றாங்க, இது இல்லை. வெளியில் ஒரு கோடாலி செஞ்சு இதுவாக பாரு, இதுவும் இல்லை.
ரத்தத்தில் ஒரு கோடாலி செஞ்சு இதுவும் இல்லை. அவனுடைய நேர்மையை பாராட்டி கடைசியில் எந்த கோடாலியை போட்டானோ அந்த கோடாலியை வந்து இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு. இது உண்மையாக இருக்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள் இல்லை. அது ஒரு குழந்தைக்கு சொன்ன கதை. உண்மையான கதை என்ன? இறைவனை தேடி நீ பயணம் பண்ணுற, உன்னோட நோக்கம் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுவான்? இறைவன் சோதனை வைப்பான். இந்த கோடாரி தவணி போன மாதிரி உன்னை தவற வச்சு முடிக்க வெடிப்பான், அழ வெடிப்பான். ஆனால் நீ என்ன பண்ணணும்? சத்தியத்தில் நிற்கணும். எதுக்காக வந்தியோ அதுக்காக நீ உறுதியாக நின்னால் அடைய வேண்டிய அளவுக்கு இந்த மாதிரி தங்கத்தை கொடுத்தாலோ வைரத்தை கொடுத்தாலோன்ற மாதிரி சித்திகளை இறைவன் கொடுப்பான். எப்பா இதெல்லாம் நான் வரல, இதுக்காக நான் வரல, நீ உடாப்படியாக இருந்தால் எதை நோக்கி வந்தியோ அதை ஞானத்தை இறைவன் கொடுப்பான். வர வழியில் எங்கேயாவது மயங்கிட்டு ஆகா தங்கம் கிடைக்குதுன்னு மயங்கிட்டேன்னு சொன்னால் அங்கேருந்து இறைவன் தள்ளி விட்டுருவான். ஆத்மானம் சாமி. அப்போ இந்த கதைகள் எல்லாம் யாருக்காக சொன்னதுன்னா நமக்காக சொன்னது தான். ஏன்னா வர வழியில் யாருமே வந்து வாப்பான்னு கூட மாட்டாங்க ஞானத்தில். எப்படியாவது நம்மளை கீழே தள்ளி விடுறதுக்கான வேலைகள்லாம் பண்ணோம். அப்போ யாருக்கு எந்தெந்த விதமான ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை இறைவன் தூண்டி விடுவான். சரி இதை தாண்டி வரியா என்றதை அவன் சோதிப்பான். ஆனால் ஞானம்ன்றதை ஒன்று அடையணும்னா இவ்வளோ சோதனையும் நான் தாண்டி வந்தேன் நின்னா மட்டும்தான். எனக்கு எதுவும் வேணாம், நீ மட்டும்தான் வேணும்னு இருந்துட்டானா தான் அவனே இறங்கி வருவான். வழியில் மயக்கத்தில் போயிட்டோம்னு சொன்னால் இறைவன் தள்ளி போயிடுவான். சரிங்களா? கவனமாக இருக்கணும். சோதனை செய்த ஒரு மாணவன் தான் அடுத்த வகுப்புக்கு போவான் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சோதனையை கஷ்டப்பட்டவங்களாம் அங்கேயே உட்காந்து முக்கின்னு இருப்பான். ஒரே கிளாஸ்லேயே அதே இதை வந்துட்டு ஆமாம் திருப்பி நான் எவ்வளோ வருஷம் பாடம் பண்ண தெரியுமாச்சு, எவ்வளோ வருஷம் நான் படிக்கிறேன் தெரியுமா அப்படின்றாங்க. இப்போ நிறைய பேர் அப்படி தான் படிச்சுன்னுக்குறாங்க. நாங்களாம் அந்த காலத்துலேருந்தே படிச்சுன்னுக்குறோம். என்ன பிரயோஜனம்? இதே கிளாஸில் உட்காந்து என்ன பண்ண முடியும்? திருவள்ளுவர் சொல்கிறாரு, தொட்டனை தூரும் மணற்கேணி. என்ன சொல்கிறாரு? ஒரு கிணறு சுரக்கணும்னா நீ என்ன பண்ணோம்? தோண்டிக்கினே இருக்கணும். அது சும்மா வந்துடாது அந்த தண்ணி. ஏன் உள்ளே வச்சுக்கிற எத்தனை போய் இறைவன் மேலேயே வச்சுருந்தா எவ்வளோ வசதியாக இருந்திருக்கும். மேலேயே வச்சுருந்தா என்ன இருக்கும்? இயற்கையாக இறைவன் எல்லாத்தையும் மேலேயே கொடுத்துட்டான். ஆனால் மனுஷனோட குணாதிசயம் மேலே இருக்கிற எல்லா பொருளையும் அழிச்சிட்டு அதை தேடி கீழே போயிட்டான். தண்ணியை மேலேயும் இறைவன் வச்சுட்டான், பூமிக்கு அடியிலையும் இறைவன் வச்சுட்டான். எப்போ பூமிக்கு அடியில் நான் தேடி போனேன்? மேலே இருக்கிற எல்லாத்தையும் கெடுத்ததுக்கப்புறம் இனிமேல் மேலே ஒன்றுமே இல்லை, சரி பூமியில் போவோன்னு கீழே தோண்டி போகிறான். இதை ஏற்கனவே மேலே வச்சுருந்தா மொத்தமாக முடிச்சுட்டு இருப்பான் சோழியை. அப்போது நீ தோண்டி தோண்டி எடுத்தால் தான் கிணத்தே ஊது வரும். அந்த மாதிரி நாம் படிக்கக்கூடிய கல்வி நமக்கு அறிவை கொடுக்கணும். நான் படிக்கிறேன், இவ்வளோ வருஷம் படித்தேன்னு உனக்கு அறிவு வராமல் நீ படிச்சுன்னு இருந்தனா பலன் இல்லை. ஒரு பூமியை நோன்னா தண்ணி சுரக்கிற மாதிரி உனக்குள்ள அறிவானது சுரக்கணுன்றார் திருவள்ளுவர். அதுக்காக தான் பாடம். சரிங்களா? சாமி இப்போ ஐம்புலன்கள் வந்துட்டு சொல்கிறோம்ல சாமி, இப்போ வந்துட்டு ஐம்பொன் சிலை அப்படின்னு சொல்கிறோம்ல சாமி. இப்போ 5 பஞ்சபொன்னம் இருக்குது சாமி. இப்போ இந்த ஐம்பொன்னுக்கும் இதை விட வேற ஏதாவது பொண்ணு அப்படின்னு இருக்குங்களா? இல்லை இந்த ஐம்பொன்னோட தான் வந்துட்டு அவ்வளோதானா? சிலைனாலே ஐம்பொண்ணு தான். அதான் சாமி, 5 பொண்ணு சேர்ந்தா மட்டும்தான் ஒரு சிலையாகவே இருக்கும். அந்த ஐம்பொன்னுன்னா என்னென்ன? தங்கம், வெள்ளி, செம்பு, ஈயம், வெங்கலம். இது 5மே சேர்ந்தது தான் வந்துட்டு சிலையாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட வேண்டுதல் அங்கே போய் சேரும், அங்கே இருக்கிற சக்தி நமக்கு வரும். இது ஒரு அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த சக்தி யாருக்கு இருக்குன்னா அந்த எனர்ஜியை கடத்தி வைக்கக்கூடிய பொருள்லாம் இதில் இருக்குது. அதனால தான் பெரியவங்க இந்த 5 பொருளை சேர்த்து வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். நல்லது. சரி சார், ஆக்கும்.